உலகத் தமிழர்களால் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் உன்னத விழாவான பொங்கல் திருநாளை மேலும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அத்துடன் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக தலா 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்புடன் இந்த ரொக்க பரிசும் சேர்த்து வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் 2,22 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் பயனடைய உள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு வழங்குவதற்காக மொத்தம் 6,936 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட உள்ளது. ரொக்க பரிசும் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலைகளும் பொங்கல் திருநாளுக்கு முன்பாகவே அனைத்து நியாய விலை கடைகள் வழியாகவும் வழங்கிட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விநியோக நெரிசலை தவிர்க்க விரைவில் டோக்கன் வழங்கும் பணி தொடங்க உள்ளது.